இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, உயிர்த்த ஆண்டவரின் அமைதியும் அருளும் உங்களோடு என்றும் இருப்பதாக. பாஸ்கா காலத்தின் 2வது வாரம் வியாழக்கிழமையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பற்றிய புரிதல்கள் நம்முடைய வாழ்வில் எவ்வாறு இருக்கின்றன என்பதை சிந்திக்க நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம். நெல்சன் மண்டேலா தன்னுடைய சுயசரிதையில் எழுதியிருக்கிறார். ஒருமுறை அவர் விமானத்தில் பயணம் செய்யும்போது அதை ஓட்டிச் சென்ற மாலுமி ஒரு கருப்பர் என்பது தெரிந்ததும் அவர் சற்று பயந்து விட்டார். விமானத்தை அவர் சரியாக ஓட்டுவாரா, விமானம் விபத்துக்குள் ஆகுமோ என்றெல்லாம் கூட அவர் நினைக்க ஆரம்பித்து விட்டார். சிறிது நேரம் கழித்து, அடச்சே, என்ன காரியம் செய்து விட்டோம், நாம் எந்த இலக்குக்காக போராடி வருகிறோமோ அதற்கு எதிராக நாமே இப்படி சிந்திக்கலாமா என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. இந்த ஒரு பின்னணியில் நாம் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வில் கண்டு அனுபவித்து வருகின்ற காலங்களிலே கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகள், கிறிஸ்துவினுடைய செயல்பாடுகள், அவருடைய மண்ணுலக வாழ்வும் விண்ணுலக பயணமும் எத்தகைய தாக்கத்தை, அவரை பற்றி எத்தகைய புரிதல்களை நாம் கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டும். நாம் வாழும் இன்றைய உலகில் பல்வேறு தருணங்களில் விண்ணுலகம் மண்ணுலகம், நன்மை தீமை, நல்லவர் தீயவர், தேவையானவை தேவையற்றவை போன்றவை பற்றிய புரிதல்கள் இன்னும் சரியாக அமையாத காரணத்தால் வாழ்வில் சரியான கொள்கைகளை, இலக்கினை கொண்டு நம்மால் பயணிக்க முடிவதில்லை. பல நேரங்களில் உலகப் பொருட்களை மையப்படுத்தி வாழ்வதா, ஆன்மீக வாழ்வினை மையப்படுத்தி வாழ்வதா என்ற குழப்பமும் காணப்படுகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசுவிற்கும் நிக்கதேமுக்கும் இடையே நடைபெறும் உரையாடலின் 3வது பகுதியில் இயேசு விண்ணுலகை சார்ந்தவரா மண்ணுலகை சார்ந்தவரா என்ற கேள்வியின் வழியாக இயேசுவை பற்றி சரியான புரிதல்களை நாம் கொண்டிருக்கின்றோமா என்ற கேள்வி இன்று எழுப்பப்படுகின்றது. இயேசுவோடு உடன் பயணித்த சீடர்கள் இயேசுவை கொண்டு மண்ணுலகில் பதவிகளை பெற்றுக்கொள்ள நினைத்தனர். யூதர்கள், மூப்பர்கள், தலைமைச் சங்கத்தினர் இயேசு இறைவனின் மகனா என்ற கேள்விகளோடு அவரை சிலுவையில் அறைந்து கொண்டனர். உடன் வாழ்ந்த மனிதர்கள் அவரை தச்சரின் மகன் அல்லவா என்ற ஒரு கேள்விகளோடு அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தனர். இந்நிலையில் இயேசு விண்ணுலகை சார்ந்தவர், கடவுளின் அளவில்லா அன்பினை தனது வாழ்வால் சார்ந்து பகர்ந்தவர் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை பற்றி சரியான புரிதலை பெற்றிருந்த பேதுரு உயிர்த்த இயேசுவின் சாட்சியாக எந்த குழப்பமின்றி போதித்தார். சவால்களை சந்தித்த போது துணிவுடன் சான்று பகர்ந்தார். கிறிஸ்துவுக்காக தனது உயிரையும் தியாகம் செய்ய பயணித்தார். நாம் கிறிஸ்துவை பற்றி எத்தகைய புரிதல்களை இன்று கொண்டிருக்கின்றோம் என்பதை மறு ஆய்வு செய்வோம். கிறிஸ்துவின் உயிர்ப்பின் சாட்சிகளாக பயணிப்போம். ஆமென்.